ஒரு பெரிய காட்டுல பயங்கரமான சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் உணவு தேடி அந்த காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சது. அன்னைக்குன்னு பார்த்து அந்த சிங்கத்துக்கு உணவே கிடைக்கல. பசியால களைச்சு போன அந்த சிங்கம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா உணவு தேடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்தடியில படுத்திருந்தது. அப்போ அந்த பக்கமா ஒரு மான்குட்டி வந்துச்சு. மான்குட்டிய பார்த்ததும் பசியோட இருந்த சிங்கத்துக்கு அப்பதான் நிம்மதியாச்சு. எப்படியாவது இந்த மான்குட்டியை நம்ம உணவாக்கிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் உணவு தேடி இந்த காடு பூரா அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம அந்த மான்குட்டி முன்னால போய் நின்னுச்சு. சிங்கத்தை பார்த்த மான்குட்டி பதட்டப்படாம அப்படியே அமைதியா நின்னுடுச்சு. பார்த்த உடனே பயந்து ஓடும் அப்படின்னு நினைச்ச மான்குட்டி அமைதியா நிக்கிறத பார்த்த உடனே சிங்கத்துக்கு வியப்பா இருந்தது. அது மான்குட்டிய பார்த்து கேட்டுச்சு, என்ன பார்த்த உடனே தப்பிச்சு ஓடுவேன்னு நினைச்சேன், ஆனா பயப்படாம நிக்கிறியே, பரவாயில்ல, தைரியமான ஆள் தான். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் உணவாக போறேங்கிறது உறுதியாயிருச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க மகாராஜா. நான் உனக்கு உதவி பண்ணணுமா? என்ன உளறிக்கிட்டு இருக்கிற? ஆமா மகாராஜா, என்னுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு மருந்துக்காக நான் நாவல் பழங்களை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த நாவல் பழங்களை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட திரும்பி வந்துடுவேன் மகாராஜா. ஓஹோ, எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை நான் தைரியசாலின்னு தான் நினைச்சேன், ரொம்ப புத்திசாலியாவே இருக்க போல இருக்கே. நான் சொல்றது கதை இல்ல மகாராஜா, உண்மை. நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். ஒரு அம்மாவை காப்பாத்துறது பையனோட கடமை இல்லையா? தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க மகாராஜா. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் நீ போயிட்டு திரும்பி வருவேன்னு எப்படி நான் நம்புறது? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் என் கூட வாங்க மகாராஜா. சிங்கமும் அதுக்கு ஒத்துக்கிட்டு 2 பேரும் மான்குட்டியோட அம்மா இருக்கிற இடத்துக்கு போனாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு இடத்துல அந்த அம்மா மான் உடல்நிலை சரியில்லாம கீழே படுத்திருந்தாங்க. அவங்கள சுத்தி நிறைய மான்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த அந்த சிங்கம், மான்குட்டி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இங்க இருக்கிற மான்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னா நம்மளையே குத்தி கிழிச்சிருவாங்க போல இருக்கே. எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே நின்னுக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மான்குட்டிய பார்த்து, நீ போய் நாவல் பழங்களை உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வா அப்படின்னு சொல்லுச்சு. மான்குட்டியும் தன் அம்மா கிட்ட போய் நாவல் பழங்களை கொடுத்துட்டு அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுச்சு. அதை கேட்ட அம்மா மானும் சுத்தி இருக்கிற மான்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நீ தப்பிக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு அம்மா மான் அழுதாங்க. இல்லம்மா, வேற வழியே இல்ல, மகாராஜா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மான் சோகமா அங்கிருந்து கிளம்புச்சு. அந்த மான்குட்டி கிளம்புறத அம்மா மானும் மற்ற மான்களும் ரொம்ப கவலையாவும் சோகமாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மறைவான இடத்துல நின்னுக்கிட்டு இருந்த சிங்கத்துக்கிட்ட போன மான்குட்டி, மகாராஜா, நான் திரும்பி வந்துட்டேன். இப்ப உங்க விருப்பப்படி என்னை நீங்க உணவாக்கிக்கலாம். நீ மட்டும் தனியா வந்தியா, இல்ல உதவிக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கியா? நான் தனியா தான் வந்திருக்கேன் மகாராஜா. எனக்கு உதவி பண்ணன உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். உதவி பண்ணினேனா? இப்ப நீ எனக்கு உணவாக போற, மறந்துட்டியா? மறக்கல மகாராஜா. நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா எங்க அம்மாவை நான் காப்பாத்திருக்க முடியாது. இனிமே எங்க அம்மா குணமாயிடுவாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இங்க வந்திருக்கேன். மான்குட்டி சொன்னதை கேட்ட சிங்கத்துக்கு மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நேர்மையானவனா இருக்கிறானே, இவனை போய் அவங்க உடம்பு சரியில்லாத அம்மா கிட்ட இருந்து நம்ம பிரிக்கணுமா அப்படின்னு யோசிச்சு, அப்படியா, சரி, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ திரும்ப உன் அம்மா கிட்டயே போயிடு. மகாராஜா, உண்மையாதான் சொல்றீங்களா? நான் எங்க அம்மா கிட்ட போலாமா? உண்மையாதான் சொல்றேன், என் மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடு. சிங்கம் சொன்னதை கேட்ட மான்குட்டி மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சு சிங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்குச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூடயும் அவங்க இனங்களோடையும் ரொம்ப நாள் மகிழ்ச்சியா வாழ்ந்துச்சு. சிங்கத்துக்கு பசி அதிகமா இருந்தாலும் மான்குட்டி அவங்க அம்மா கூட சேர்த்த மகிழ்ச்சியில மனநிறைவோட அடுத்த இரையை தேடி போயிடுச்சு.